5ஆம் படிவ மாணவர்களை பொறுத்தவரை அவர்களது வாழ்க்கையில் SPM தேர்வு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். கல்வியில் அடுத்த கட்டங்களை நோக்கி பயணம் செய்வதற்கு SPM தேர்வுதான் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில்தான் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்கள் SPM தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெறுவதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதன் முக்கியத்துவத்தை தற்போது நமது மாணவர்கள் உணரத் தொடங்கிவிட்டனர் என்பதற்கு சான்றாக 2024ஆம் ஆண்டு SPM தேர்வில் அதிகமான இந்திய மாணவர்கள் சிறந்த அடைவு நிலையை பெற்று சாதனை படைத்துள்ளனர். அவர்களில் சிலர் தங்களது அனுபவத்தை வடக்கு மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். நான் உண்மையிலே இந்த தேர்வு முடிவில் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா தேர்வு நெருங்கிய காலகட்டத்தில் தூக்கமின்மை, நேர குறைபாடு போன்ற பல சவால்களை எதிர்நோக்கினேன். இருப்பினும் இந்த தேர்வு முடிவில் பெற்றதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. இந்த தருணத்தில் நான் நிறைய பேருக்கு நன்றி கூற விரும்புகிறேன். அதில் முக்கியமாக என்னை பெற்றெடுத்த அம்மா அப்பா, எனது வளர்ப்பு பெற்றோர் ஜம்னா அம்மா, ரவி அப்பா மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்கள். அது மட்டுமின்றி எனது ஆசிரியர்கள் அனைவருக்குமே நான் நன்றி கூற விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வேலையில் என்னோட இந்த ஜேர்னியில் ஃபுல்லாக இருந்த சப்போர்ட் பண்ண என்னோட பேரண்ட்ஸ், என் அம்மா அப்பா 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஹெல்ப்னால தான் என்னை இந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமாக என்னோட ஸ்கூல் அண்ட் டியூஷன் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. I feel very happy with my result because it made me proud and my parents too. அது மட்டும் இல்லாமல் my teachers loved me because this result is best in my school. I really dedicate my success to my parents and my teachers, also my family members. என் ரிசல்ட் நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் போட்ட உழைப்புக்கு ஏற்ற ரிசல்ட் கிடச்சிருக்கு நினச்சி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். நிறைய எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்கும் ஸ்கூலில், அப்புறம் டியூஷன்லேயும் நிறைய எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்கும். சம்டைம்ஸ் 6-8 ஹவர்ஸ் கிளாஸஸ்லாம் இருக்கும். ஏர்லி மார்னிங் நாங்கள் போனோம். ரொம்ப டயரிங்காக இருக்கும். சம்டைம்ஸ் நிறைய பாடம் இருக்கும். ஸ்லீப்பெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு படித்து அந்த பரீட்சைக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். இந்த டைமில் நான் என்னோட பெற்றோர்கள் எனக்கு ஃபைனான்ஷியலி சப்போர்ட் பண்ணி எனக்கு மோட்டிவேஷனாக இருந்த பெற்றோர்களுக்கும், என் ரிலேட்டிவ்ஸ், என்னோட குடும்பத்தினர்களுக்கும், பள்ளியில் எனக்கு படிச்சு கொடுத்த ஆசிரியர்களுக்கும், டியூஷன் முக்கியமாக எனக்கு நிறைய கைட் பண்ண என்னோட ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். பல நாள் போட்ட கடும் உழைப்பால தான் என்னால் இந்த தேர்ச்சியை பெற முடிந்தது. அது மட்டும் இல்லை, SPM தேர்வை நெருங்கும் பொழுது நான் நிறைய கடந்த ஆண்டு தேர்வுத்தாள்களை செய்து பார்த்தேன். இவ்வேளையில் நான் எனது பெற்றோர்கள், பள்ளிக்கூட ஆசிரியர்கள், கூடல் வகுப்பு ஆசிரியர்கள், உறவினர்கள் அனைவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் SPM தேர்வில் சிறந்த தேர்ச்சி, அதாவது 11 ஏக்களை பெற்றது எனக்கு மனமகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உள்ளது. பல நாளின் கடுமையான உழைப்பும் தியாகங்களும் தான் இந்த சிறப்பு தேர்ச்சிக்கு காரணம். மேலும் நான் நிறைய கடந்த வருட SPM தேர்வு தாட்களை செய்து பார்த்து அதை மீள்பார்வை செய்வேன். இவ்வேளையில் என் தாய் தந்தை இருவருக்கும் என் நன்றி மலர்களை சமர்ப்பிக்கிறேன். மேலும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் கூடுதல் வகுப்பு ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். என் அயராத விடாமுயற்சியினாலும் இறைவனின் அருளாலும் என்னால் இந்த சிறப்பு தேர்ச்சியை பெற முடிந்தது. அதோடு என் குருக்களின் வழிகாட்டியினாலும் என் பெற்றோரின் ஆசீர்வாதமும் எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது. எனக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த ஆண்டு அதிகமான மாணவர்கள் SPM தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு எய்ம்ஸ் உட்பட பல்வேறு உயர்கல்வி நிலையங்கள் கல்வி உபகார சம்பளங்கள் மற்றும் கல்வி கடனுதவியை வழங்குவதற்கும் முன்வந்துள்ளன. இந்த வாய்ப்புகளை நமது மாணவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு கல்வியில் தொடர்ந்து உன்னத நிலையை அடைய வேண்டும் என வடக்கு மலேசியா வாழ்த்துகிறது.